என் பேர் புவனேஸ்வரி. எனக்கு வயசு 43 ஆகுது. எனக்கு அம்மா, அப்பா இல்ல. கணவரும் இறந்துட்டாரு நோய்வாய்ப்பட்டு. நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். 2, 3 இடத்துல நான் போய் வேலை பார்த்துருக்கேன். சீரகம், சோம்பு இதெல்லாம் பேக்கிங் பண்ற வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு லக்கிலேருந்து விட்டுட்டு இன்னொரு லக்குக்கு வேலைக்கு போய் கேட்டையில 43 வயசு, ஆளும் இல்ல, ஊனமுற்ற பொண்ணா இருக்கீங்க, வேலை தர முடியாதுன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சார். நான் நிறைய இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நிறைய இடத்துல மனு கொடுத்துருக்கேன், ஏதாவது வேலை வேணும்னு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருவதா கேள்விப்பட்டேன். அதை கேட்டு தான் வெளியில் போஸ்டரெல்லாம் பார்த்து நான் வந்தேன். சார் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பாதையில் மறித்து பார்த்தேன். எனக்கு ஏதாவது வேலை போட்டுத்தாங்க. 12 மணிக்கு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய் ஒரு 2 மணி நேரம் கூட இருக்காது. கரெக்டாக 2 மணிக்கெல்லாம் ஃபோன் வந்துச்சு. வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து பேசுனாங்க. பேசி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இங்கே பதிஞ்சிருக்கீங்கன்னாலாம் கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மருத்துவக் கல்லூரியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் சார் கையாலே ஆர்டர் காப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. துணை முதல்வர் அவங்க கையால் ஆர்டர் காப்பி வாங்கியிருக்கேன் சார். லிஃப்ட் ஆப்ரேட்டராக வேலைவாய்ப்பு போட்டு கொடுத்துருக்காங்க சார். எனக்கு இது உண்மையிலே ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் சார். இந்த 8 வருஷத்தில் நான் படாத பாடுபட்டுட்டேன் சார். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார்ன்னு சொன்னேன்.